2 மருத்துவர்களும் பொருத்தமான முறையில் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் வெளியிட்டு அழகாக பேசினார்கள். எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியாது என்பதும் கட்டுப்பாட்டிலே வைக்க முடியும் என்பதும் அதற்கு முறையான உடற்பயிற்சியும் உணவு வழக்கங்களும் நம்மை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிற போது கட்டுப்பாட்டிலே வைக்க முடியும் என்கின்ற அந்த செய்திகளையும் ரொம்ப அழகாக சொன்னார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டிருப்பதை கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் அறிவீர்கள். ஒரு பெரிய ஆபத்தை, விபத்தை, மிகப்பெரிய சங்கடத்திலிருந்து தமிழ்நாட்டை பிளாக் செய்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு உண்டு. மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் தமிழ்நாட்டில் ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் அந்த ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆள கொடுத்த அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆளுகிற வாய்ப்பை மக்கள் தருகிற போது ஒரு சங்கிலி தொடராக நன்மைகள் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அக்கறையாக இருக்கிறார்கள். அதனுடைய அடையாளம் தான் விஷன் 2023 என்கின்ற ஒரு டாக்குமெண்ட். அதை நிறைய பேர் படித்திருக்கக்கூடும், பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். எதிர்காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியான சில கொள்கை முறைகளை அறிவித்து அதில் ஹெல்த் கேருக்கு அதிகமான ஈடுபாட்டோடு சில செய்திகளை எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டிலே 2023 தமிழர்கள் சொந்த காலில் நிற்கிற போது அவர்கள் $10,000 வரை ஒரு குடும்பத்திற்கு சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கு தரப்படுகிற மருத்துவ கவனம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதிலும் துல்லியமாக கணக்கிட்டு விஷன் 2023 அவர்கள் வெளியிட்டு அதற்கு பின்னாலே உங்களுக்கு தெரியும் மருத்துவ காப்பீடு திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் இன்னோவேட்டிவாக அவர்களாகவே அதற்குரிய வழிமுறைகள்லாம் ஆராய்ந்து பார்த்து விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று வைத்து அதையும் வெளியிட்டு உறுப்பினராக எல்லோரையும் சேரும்படியாக அழைத்து போன முறை சட்டசபையிலே உங்களுக்கு தெரியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் as a chief minister whenever she stands up இருந்தால் ஏதாவது ஒரு நன்மை தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது என்று எல்லாருக்கும் தெரியும். 110 என்று ஒரு விதி இருக்கிறது. 110 விதியின் கீழே அது சிறப்பு விதி. முதலமைச்சர் அவர்கள் தாங்கள் விரும்புகிற செய்தியை சொல்வதற்கான விதி. ஒவ்வொரு முறை அவர் எழுந்திருந்து சொல்லுகிற போது இந்த முறை சொன்னார்கள், இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக சில பேருக்கு செலவாகி விடுகிறது. அப்படிப்பட்ட இதுவரை அதிலே கவர் செய்யப்படாத சேர்த்து கொள்ளப்படாத கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருந்தாலும் சரி, இப்படி விடுபட்டு போன அந்த மருத்துவ சிகிச்சைக்காக எவ்வளவு செலவானாலும் வறியவர்கள், எளியவர்கள் அந்த வசதியை வேறு வகையில் பெறக்கூட முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு உதவுவதற்காக அதையும் சேர்த்துக் கொள்வோம் என்று சட்டசபையில் அறிவித்து அது மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. அரசாங்கமே இருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளட்டும் என்று இராமல் பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைப்புகள், நிறுவனங்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு அணிவகுத்து கொண்டு தமிழ்நாட்டை நோக்கி தொழிலதிபர்கள் எல்லாம் வருகின்றார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள். மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது. அப்படி மாற்றம் வருகிற போது தான் நம்முடைய சகோதரர் வைகுந்த் போன்றவர்களுக்கு, சங்கர் சுப்பிரமணியம் போன்றவர்களுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாக வரும். ஏனென்று சொன்னால் எங்கே உகந்த சூழ்நிலையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் ஆபத்தில்லாத சூழ்நிலையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் இருக்கிறதோ அங்கேதான் நம்முடைய திறமை உள்ளவர்கள் இங்கே வந்தால் நம்மால் நிலை பெற முடியும், இங்கே இருந்து சாதிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்து இந்திய துணைக்கண்டம் முழு உலகம் முழுவதற்கும் நம்மை தெரியப்படுத்தக்கூடிய செய்திகளை சொல்ல முடியும் என்கின்ற அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலை இன்றைக்கு தக்க தருணத்திலே இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். ரொம்ப அழகாக சொன்னார்கள். நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் வந்திருக்கிறது. அந்த கேப்சூலில் ஃபில்லப் பண்ணுகிற போது அந்த அளவுக்கு மேலே வேறு ஒன்றை போட்டு ஃபில்லப் பண்ணுவார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க. அப்படி செய்யவில்லை என்று சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போன்று காஸ்ட் எஃபெக்டிவ், அதை எவ்வளவுக்கு கொடுத்தால் ஜனங்கள் அதை வாங்கி அதை உபயோகப்படுத்த முடியுமோ அதற்குள்ளாக அந்த தர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தையும் இங்கே வெளியிட்டார். அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். இன்றைக்கி 61.3 மில்லியன் இந்திய பாப்புலேஷனில் டயபெட்டிக்காலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது 2020 எங்கே போகும் என்று சொன்னால் 79 மில்லியனாக போக போகிறது என்ற ஒரு அலார்மிங் செய்தி வந்து கொண்டிருக்கு. இன்னொரு பத்திரிகையில் நான் படித்தேன், 100 பேர்
இதுவரைக்கும் செக்கப்பே போகாத 100 பேரை அழைத்து பார்த்தால் 14 பேர் கண்டிப்பாக அதில் டயபெட்டிக் இருக்குது சார், நீரிழிவு நோய் இருக்கிறது என்ற கணக்கை நீங்கள் பார்க்கலாம். அதில் 7 பேரை கேட்டால் நான் போய் பார்த்தேன் என்று சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஆலோசனைகளை மருத்துவர் சொன்ன அந்த ஆலோசனை புறந்தள்ளிவிட்டு பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்று போகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அபாயகரமான இலக்கை நோக்கி இது போய்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியவர்களே, அது ஒரு செய்தி படித்தேன். யூதர்களுக்கு, யூத குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த நீரிழிவு நோய் டயபெட்டிக் அதிகமாக இருக்கிறது என்கிற செய்தியும், அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில், தமிழ்நாட்டில், தென் மாநிலங்களில், ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்ற செய்தி வருகிறது. அப்போ விழிப்புணர்வோடு தமிழ்நாடு இருக்க வேண்டும், ஆந்திரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் திரு சங்கர் சுப்பிரமணியம், வைகுந்தம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இது மக்கள் மனதில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம் இது என்பதற்காக நான் சொல்கிறேன். நம்முடைய டாக்டர் ரொம்ப அழகாக சொன்னார்கள், 45-40 வயசுக்கு மேலே ரொம்ப அதிகமாக. என்ன காரணம் என்று நானாக உட்காந்து யோசித்து கொண்டிருந்தேன். 20-25 வயசில் கல்யாணம் பண்ணிவிட்டால் நம்ம அந்த குழந்தைகளுக்கு படிப்பு முடிந்து வேலை பார்க்க நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே அந்த ஒரு வேகம், அப்புறம் நல்ல வழியாக வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற கவலை, அதுக்கு அடுத்தபடி நல்ல திருமணம் முடிக்க வேண்டுமே என்கின்ற மன ஆதங்கம், பொருளாதார நெருக்கடியெல்லாம் சேர்ந்து வருகிற அந்த பருவம் தான் 40 வயது 55 வயது என்று நான் கருதுகின்றேன். ஆக குடும்ப சூழ்நிலை காரணமாக சரியான அந்த பருவத்திலே தான் மிக அதிகமான பேர் இதற்கு ஆளாகின்ற அந்த தன்மைகளை பற்றி எல்லாம் நான் எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அதே போன்று உறவுக்குள்ளே அதிகமாக திருமணங்கள் செய்து கொள்வது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற செய்தியை நான் படித்தேன். ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பதற்கு அந்த உறவுகள் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உறவோடு ஒட்டி சேர்த்து இதையும் சேர்த்து சீதனமாக எடுத்துக்கொள்கிற அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்கின்ற அந்த செய்தியை கூட ஒரு பத்திரிகையில் நான் படித்தேன்.